இந்த ஒரு விஷயத்தை மாற்றினா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நான் சொல்கிறேன். அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கலாம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய தோல்விகளுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நம்ம பாசிட்டிவாக பேசுவோம். வெற்றி பெறாததற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்கள் மைண்டில் என்ன தோணுது? நான் பொதுவான எந்த ஒரு ஆன்சரையும் கேட்கல. இண்டிவிஜுவலாக சொல்லுங்களேன். நீங்கள் நினச்ச காசை சம்பாதிக்கிறீங்களா? உங்களோட பிஸ்னஸ் நினச்ச அளவுக்கு வளர்ந்துருக்கா? என்ன ரீசன்? பொதுவாக யோசிங்க. நான் சொல்கிறேன், அதற்கான மிக முக்கியமான ரீசன் செல்ஃப் டவுட். அப்படின்னு முடியுமா முடியாதா, இந்த முடியுமா அப்படின்ற கேள்வியிலேயே முடிஞ்சிருச்சு எல்லாமே. எதுவுமே ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சதும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட். செல்ஃப் டவுட் அதாவது சுய சந்தேகம் அப்படின்றது என்னன்னா, உளவியல் ரீதியாக இது ஒரு எமோஷனல் ஸ்டேட். என்ன, நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஜெயிக்கல. இல்லை, நம்ம கெத்தாக காட்டிக்கணும்னு நினைக்கிறோம், காட்டிக்கிறோமான்னு தெரியல. இது மாதிரி நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஓவராலா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் டவுட் நிறைய விஷயங்களை பண்ணுது. ஒரு 7-8 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று தான் எக்ஸ்கியூஸ். இதுதான் காரணம், எல்லா தோல்விகளுக்கும் இதுதான் காரணம். என்னோட குரு எப்பயுமே சொல்லுவாங்க, குட் ஃபிட் அப்படின்வாங்க. நம்ம ஃபிட்டாக இருக்கோமா? ஃபிட்டாக இருக்கிறது மென்டல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், எமோஷனல் ஃபிட்னஸ். இது மாதிரி பல விஷயங்களுக்கு ஒரு எனிமி என்ன அப்படின்னா எக்ஸ்கியூஸ் கேட்கறது. நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா, நம்ம ஜெயிக்கலை அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோமா? எல்லாருமே 90% மனிதர்கள் இதை பண்ணுறாங்களாம். என்ன தெரியுமா? செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. இது நடக்கலைல்ல, ஏன் தெரியுமா அப்படின்னு ஒரு காரணத்தை கொடுத்துக்கிறது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மள்ட்ட வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம, வாய்ப்புகளை உதாசீனப்படுத்திட்டு, அந்த வாய்ப்புகளை பார்க்காம தோத்து போனவங்க நிறைய பேர். இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்கியூஸ் நிறைய கொடுக்குறாங்க. அலிபிஸ்ன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். இது எல்லாம் அந்த எக்ஸ்கியூஸ்க்கு மாற்று பெயர்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய தோல்விகளுக்கு அல்லது உங்களுடைய வெற்றி பெறாத தன்மைக்கு, இப்போ நீங்கள் இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளவோ ஆசைப்படுறோம், என்னென்னவோ நினைக்கிறோம், ஆனால் நடக்கிறதில்ல. ஏன்? இதற்கான டாப் 5 ரீசன்ஸை எழுதுங்க. இதனால தான் அந்த எக்ஸ்கியூஸ். இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுங்க. என்ன தெரியுமா? இனி நான் யாருக்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டேன். அந்த யாருக்கிட்டையும் அப்படின்றது முதல் யார் அப்படின்னா அது நாம் தான். முதல்ல நாம் நம்மள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஆமாம், இதனால தான் அப்படி பண்ணிட்டேன், அதனால தான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. ரீசன் எதுவுமே கிடையாது. ரீசன் கொடுக்குறவங்க ஜெயிக்கிறது இல்லை. ரீசனஸ் நெவர் வின்னர்ஸ், வின்னர்ஸ் நெவர் ரீசனஸ். இங்கே தேவை ஆக்ஷன், ரீசன் இல்லை. புரியுதா? அதனால நீ யோசிங்க, என்னென்ன விஷயங்கள்ல நம்ம பின்தங்கி இருக்கோம், என்னென்ன விஷயங்களை நம்ம ரீசனாக சொல்கிறோம், எந்தெந்த விஷயங்களை எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், இதெல்லாம் எழுதி இன்னையிலிருந்து இந்த பிராண்ட் நியூ டே, இனி என் லைஃப்பில் எவங்கிட்டையும் நான் எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டேன், ஈவன் என்கிட்ட. இது மாதிரியான சக்ஸஸ் மைண்ட் செட் ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க. பிரபஞ்சம் கூட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோன் டாக்.